வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 1990ல வெளியான முகம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கிறிஸ்மஸ் ஈவினிங் நமக்கு காட்டுறாங்க. இப்ப வீட்ல இருக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இப்பதான் கார்ல வீட்டுக்கு வராது. ரொம்ப லேட் நைட்டு தான் கார்ல வீட்டுக்கு வராது. இவங்களும் ஹஸ்பண்ட் வரத வாசல்ல இருந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோகமா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இவங்களோட பொண்ணு தூங்கிட்டு இருக்க பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்னைப்பர்ல இருந்து ஒருத்தன் இவங்களை குறி பார்த்துட்டு இருக்கான். அப்படி குறி பார்த்தவன் கரெக்டா இவங்களோட தலையை பார்த்து ஷூட் பண்றான். இவங்க அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இங்கதான் முகம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோ ஏசிபியா இருப்பாரு. ஹீரோவோட பேரு ஹரிபிரசாத் அப்படின்றது. ஹீரோவும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துடுறது. லாங்ல இருந்து யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருக்காருல, கொஞ்சம் சோகமா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் ஜெனரலா இவர் பேசுறாரு. எங்க இருந்து ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இருந்தே இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கொலையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது செகண்ட் கொலையா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபை தான் குறி வச்சு கொல்றான். ஹஸ்பண்ட கூட அவன் கொல்லணும்னு நினைச்சிருந்தா கொண்டிருக்கலாம். ஆனா ஹஸ்பண்ட் ஏன் விடுறான், ஹவுஸ் ஒய்ஃபை எதுக்காக கொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்போ ஒரு லேடி நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்க சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க மினிஸ்டர் பொண்ணா இருப்பாங்க. இவங்களையும் யாரோ குறி வைக்கிறாங்க. ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா குறி மிஸ் ஆயிருது. இந்த பொண்ணு சுதாரிச்சிடுறாங்க. சுதாரிச்ச இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வேகமா கீழே இறங்கி வராங்க. என்னை யாரோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்தி சொல்றாங்க. வேகமா இங்க இருந்து இவங்களோட கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க இருக்கவங்க போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிடுவாங்க. போலீஸ் வரும்போது மினிஸ்டர் பொண்ணு கிடையாது, இங்க இருக்க ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும் போலீஸ் கேக்குறாங்க. மினிஸ்டரோட பொண்ணு பதட்டமா இங்க இருந்து ஓடி போனாங்க, யாரோ என்ன ஷூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. சரி வீட்டை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் உள்ள வந்து வீட்டெல்லாம் செக் பண்ணி பாக்குறது. சவத்துல ஒரு புல்லட் இருக்கு. சோ யாரோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்றது போலீஸ்க்கு தெரிய வந்துருது. அந்த லேடிய பார்த்து விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் டீமும் யோசிக்கிறாங்க. இப்ப மினிஸ்டரோட பொண்ணு வீட்டுக்கு ஹீரோவும் டீமும் வந்துடுறாங்க. இந்த பொண்ணு எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா இவங்களை வெல்கம் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க வீட்டுல இருந்து ஓடி இருக்கீங்க, அதை பத்தி எதுக்காக சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எது நான் ஓடினா, நான் அந்த வீட்டுக்கே வரல, நீங்க சொல்றதே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நடிக்கிறாங்கன்னு ஹீரோக்கு தெரியுது. இருந்தாலும் பெருசா கேட்டுக்காம இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த மினிஸ்டர் பொண்ணு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு ஒரு நபரை மீட் பண்றாங்க. அவர் கூட அஃபேர்லாம் போயிட்டு இருக்கு. இது ஓரளவுக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியும். இப்பதான் கன்ஃபார்மா தெரியுது. ஓஹோ இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேள்வி கேட்கிறது. இவங்களும் பதிலுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட கோவமா பேசுறாங்க. நீங்க பண்றத பத்தியும் எனக்கு தெரியும். நான் உங்களை கேட்க மாட்டேன், நீங்க என்ன கேட்காதீங்க. அப்படி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரெண்டு பேருமே டைவர்ஸ் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் இழப்பு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க பணக்காரங்கன்றதுனால தான் இவர் கல்யாணமே பண்ணிருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. மீடியாட்கள்லாம் கமிஷனர் கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நடந்துட்டு இருக்க கொலையை பத்தி தான் கேள்வி கேட்கறாங்க. கமிஷனர் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணல, அதனால நான் அசிஸ்டன்ட்டை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏஎஸ்பி ஆனா நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மீடியாட்கள் கிட்ட பேசுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எதுக்காக ஹவுஸ் ஒய்ஃபை குறி வச்சு கொலை பண்றாங்கன்னு தெரியல, சீக்கிரமாவே நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கமிஷனர் எனக்கு ஒரு பேட்டர்ன் இதுல தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மினிஸ்டர் பொண்ணை பத்தி சொல்லி தெரிய தேவையில்ல, நிறைய ஆட்கள் கூட அஃபேர்ல எல்லாம் இருந்துட்டு இருக்கா, தப்பான பெண்களை குறி வச்சுதான் அவன் கொல்றான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இந்த விஷயத்துல முற்றிலுமா மறுக்கிறாரு. நீங்க சொல்றது தப்பு சார், அந்த மினிஸ்டரோட பொண்ணோட கேரக்டர் வேணா சரியில்லாம இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு லேடிஸ் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நான் கம்ப்ளீட்டா விசாரிச்சுட்டேன். ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல டைப்பு. சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரோட ஹஸ்பண்ட்ஸ் தான் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. நிறைய லேடிஸ் கூட அஃபேர்ல எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே எழுதிடாதீங்க, பார்த்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி மீடியாட்கள் கிட்ட சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி மீடியாட்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரெண்டு பேர் மட்டும் தனியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இருக்கார்ல, அந்த மினிஸ்டர் பொண்ணு கிட்ட சரியாவே பேச முடியல, நான் இன்னொரு நாள் தனியா போய் பேச போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க மினிஸ்டரோட பொண்ணு, அதனால பார்த்து கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எனக்கு புரியுது சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாய் வளர்க்கறாரு. ஹீரோவோட வீட்டுல ஒருத்தர் வேலை பாக்குறாரு அப்படின்ற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் பின்னாடி வந்து சட்டுன்னு கட்டி பிடிக்கிறாரு. ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவோட மாமனாரும் மாமியாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அம்மா அப்பா கிட்ட ஹீரோயினும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த வழியா வந்தோம், அதனால தான் பாத்துட்டு போலாம் நினைச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஹீரோவும் கமிஷனரும் க்ளோஸ் போல. ஹீரோ இருக்கார்ல, கமிஷனரை பாக்குறதுக்காக ஒய்ஃபை கூட்டு வந்திருக்காரு. கமிஷனர் ஒய்ஃப் தான் இவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்றாங்க. இவங்க நாலு பேருமே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க.
கமிஷனரும் நம்ம கேஸை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு 2 பேர் மட்டும் தள்ளி வந்துடுறாங்க. அந்த இடத்துல கேஸை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் பயங்கரமா குடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஹீரோயின் எப்பவுமே லைட்டா குடிப்பாங்க, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா குடிச்சிருக்காங்க. என்ன ஓவரா குடிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் எங்க குடிச்சேன், அந்த கமிஷனரோட ஒய்ஃப் தான் என்ன குடிக்க வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப பயங்கரமா தள்ளாடிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் படுக்க வைக்கிறாரு. ஹீரோவும் இப்ப மினிஸ்டர் பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஏற்கனவே 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, நீங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கீங்க, திரும்பி கூட அவன் உங்களை டார்கெட் வைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொன்னாதான் என்னால ஏதாவது பண்ண முடியும். நீங்க யாரை மீட் பண்றீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் சொல்லாம இவங்க அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு வர ஆபத்தை என்னால தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ எந்திரிக்க பாக்குறாரு. இருங்க இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் எந்திரிச்சு போறாங்க. அப்படி எந்திரிச்சு போனவங்க ஹீரோக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கூல் ட்ரிங்க்ஸ் கூட சேர்த்து ஒரு பேப்பரையும் தராங்க. அதாவது இவங்க பழகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நபரோட டீடைல் எல்லாம் சைலண்டா தந்துடுறாங்க. மினிஸ்டர் பொண்ணு ஒரு நபர் கூட பழகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நபரோட டீடைல் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த நபரை பத்தி கமிஷனர் கிட்ட ஹீரோ சொல்லிட்டாரு. அந்த நபர் பொலிட்டீஷியனா ஓரளவுக்கு பெரிய ஆளா இருப்பாரு. அவன் பெரிய இடம்பா, பார்த்து விசாரி அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி தான் அந்த நபரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த நபர்கிட்ட நீங்க எப்ப போனீங்கன்னு கேக்குறாங்க. வேலை முடிஞ்சு நான் கொஞ்ச நேரத்திலே கிளம்பிட்டேன், அவன் மட்டும் தனியா இருக்கும் போது தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு, அவ சொல்லிதான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் அட்டாக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா இவர் அதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. வருஷம் வருஷம் வான வேடிக்கை ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் போல, அதை பாக்குறதுக்காக மினிஸ்டர் பொண்ணோட ஹஸ்பண்டும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த காரை ஒரு பைக் ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. பைக்ல ஃபாலோ பண்ற நபரோட பேரு விஜய் அப்படின்றது. நிறைய பேர் அந்த ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மேல பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் எல்லாருமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பைக்ல வந்த விஜய் இருக்காரு பாத்தீங்களா, பைக்ல இருந்து இறங்கி எங்கேயோ போறாரு, எங்க போறாருன்னு தெரியல. இப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பொண்ணோட கழுத்துல ஒரு புல்லட் படுது, பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இத பாக்குற ஹஸ்பண்ட் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. தகவல் கேள்விப்பட்டு ஹீரோவும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. கழுத்துல புல்லட் பட்டு அந்த பொண்ணு இறந்து போயிடுவாங்க. ரொம்ப லாங்ல இருந்து ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. அவ்வளவு லாங்ல இருந்து ஷூட் பண்ணனா ஒரு ஷூட்டரால தான் முடியும், இதுக்கு பின்னாடி ஒரு ஷூட்டர் தான் இருக்கான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் நடந்தது பாத்தீங்களா, அப்பயே பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு. அதை ஏன் கொடுக்கலன்னு கமிஷனர் கிட்ட கேக்குறாரு. நான் கொடுக்கறதுக்காக ஆட்களை அனுப்பினேன், உங்க பொண்ணு தான் வேணான்னு சொல்லி திரும்பி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ அப்படிதான் சொல்லுவா, உனக்கு எங்க போச்சு அறிவு, நீ விட்டுருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் மினிஸ்டர் கண்டு மெனிக்கு பிடிச்சு கத்துறாரு. கமிஷனரால எதுவுமே பேச முடியல, அமைதியே இங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப விஜயும் கொஞ்ச நேரம் போன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. இப்ப பைக் எடுத்துட்டு வேகமா ஷூட் பண்ண இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கை நோக்கி தான் வராரு. அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. இந்த கன்னு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதை எடுத்துட்டு சைலண்டா கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் எங்க இருந்து ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒவ்வொரு பில்டிங்கா பாக்குறாங்க. இந்த பில்டிங் மேலே உங்களுக்கு டவுட் வருது, செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பில்டிங்கை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் விஜய் அங்க இருந்து கிளம்புறது உங்களுக்கு தெரியுது. அவன் நார்மலா வந்துட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சிடுறாரு. அங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்த ஹீரோவும் ஒய்ஃப் எங்கன்னு கேக்குறாரு. அம்மா காலையில வெளியே போனாங்க, இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மதியானமே ஆயிருக்கும். சரி ஹீரோவும் ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்ற மாதிரி தூக்கம் போட்டுறாரு. ஈவினிங் டைம் தான் ஒய்ஃபை வீட்டுக்கு வராங்க. என்ன இவ்வளவு லேட்டு அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. என் ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் ஒரு ஹோட்டல்ல இருந்தாங்க, என்னையும் வர சொல்லி சொன்னாங்க, நான் போனேன், ஷாப்பிங்லாம் போனோம், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் எனக்கு உடம்பு டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃப் படுத்து தூங்குறதுக்கு தயாரா வராங்க. ஏதோ நடந்திருக்கு போல, ஒய்ஃப் கொஞ்சம் அன்ஈசியா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மறுநாள் ஒய்ஃபுக்கு போன் கால் வருது. என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்டன்னு தெரியல. கரெக்டா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரு போன்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்னைக்கும் அந்த ஃப்ரெண்டு கூப்பிடுறா, நான் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் வீட்டுல உட்காந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு லெட்டர் இவருக்கு வந்திருக்கு. அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. கில்லர் கிட்ட இருந்து தான் அந்த லெட்டர் வந்திருக்கு போல. இது வரைக்கும் 3 மனைவிகள் இறந்து போயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஹஸ்பண்டுக்கு உண்மையா இல்ல, சீட் பண்ணாங்க, அதனால தான் அவங்க 3 பேரையும் சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். உன் ஒய்ஃப கூட உன்னை சீட் பண்றா போல, ஏன்னா நேத்து 10 மணிக்கு போனவ ஈவினிங் தான் வந்தா, உனக்கு அதெல்லாம் தோணலையா அப்படின்ற மாதிரி அவன் எழுதியிருக்கான். கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி தான் எழுதியிருக்கான். இதெல்லாம் பாக்குற ஹீரோவும் லைட்டா இந்த இடத்துல கோவப்படுறது. ஒய்ஃப் ஹோட்டல்னு சொல்லியிருப்பாங்க, எந்த ஹோட்டல்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவருக்கு தெரிஞ்ச பக்கத்துல இருக்க ஹோட்டல்லாம் வந்து விசாரிக்கிறது. அந்த இடத்துக்குலாம் ஒய்ஃப் வரலன்றது இவருக்கு தெரிய வருது. சரி நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வீட்டுக்கு டிராவல்லாம் பண்றாரு. ஒய்ஃப் அந்த சமயம் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல, கண்ணாடியை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. பாத்ரூம்குள்ள இருந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கதவை தட்டுறாரு. இவங்களும் கதவை திறந்து வெளியே வந்து நார்மலா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ஃப்ரெண்டை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பேரையும் சொல்லிட்டாங்க.
எந்த ஹோட்டல்ல போய் பார்த்தேன்னு கேக்குறாரு. இவங்களும் ஹோட்டலோட பேரை சொல்லிடுறாங்க. சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் தான் சொல்லியிருக்காங்க போல. ஐயோ அவசரப்பட்டு போய் சொல்லிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நடந்த விஷயத்த லைட்டா இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. பழங்காலத்து பொருள்லாம் ஈரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கடையில பாத்துட்டு இருக்காங்க. அந்த கடையோட ஓனர் தான் விஜய்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த விஜய் வேற யாரும் கிடையாது, இவங்க கூட படிச்சவரா இருப்பாரு. விஜய் நீ தான் இந்த கடையோட ஓனரா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. ஆமான்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. காலேஜ் டைம்ல நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. விஜய் இருக்கார்ல, இங்கே விட கலெக்ஷன் என்னோட ஹோட்டல் ரூம்ல நிறைய இருக்கு, வேணா ஹோட்டல் ரூம்க்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ கண்டிப்பா பார்க்க வரணும்னு சொல்லிட்டாரு. வேற என்னைக்காவது வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத எதர்ச்சியா அந்த வழியா வந்த கமிஷனர் பாக்குறாரு. சரி சாதாரண ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க போல நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஹோட்டல் ரூமுக்கு போனாங்களா என்னன்றது தெரியல. இன்னைக்கு காலையில கால் வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. திரும்பி அந்த விஜயை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. விஜய் இருக்காரு பாத்தீங்களா, என்கிட்ட இருக்க காசெல்லாம் நான் தந்துட்டேன், இருந்தாலும் அவன் பத்தாதுன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்கிட்ட இந்த நகை மட்டும்தான் இருக்கு, இதை வச்சுட்டு தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதை வச்சு நான் எப்படியாவது சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் நகையெல்லாம் வாங்கிக்கிறாரு. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்னதான் நடந்தது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. ஈரனும் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. என்ன விஷயம் நடந்ததுன்றத நமக்கு காட்டல. ஆனா நடந்த விஷயத்த நினைச்சு ஈரன் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரோ வீட்டுல இருக்கும் போது ஒரு மிரட்டல் கால் வந்திருக்கும். உன்னையும் உன்னோட ஒய்ஃபையும் கொல்லுவன்ற மாதிரி யாரோ மிரட்டி இருப்பாங்க. இத பத்தி கமிஷனர் கிட்ட சொல்றாரு. கமிஷனர் வீட்டுக்கு வேணா பாதுகாப்பு போட்டுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் நானே தனியா மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரோவும் சொல்றாரு. கமிஷனர் மூலியமா இது கமிஷனர் ஒய்ஃபுக்கு தெரிய வந்தது போல. இப்ப கமிஷனர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஈரனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈரன் சோகமா இருக்கிறதுனால எதுக்காக சோகமா இருக்க, அந்த மிரட்டல் காலுக்காக சோகமா இருக்கேன்னு கேக்குறாங்க. மிரட்டல் காலா, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துடுறாரு. என்ன ஹரி நீங்க ஒய்ஃபு கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொன்னா தேவையில்லாம பயப்படுவாள்ல, அதனால தான் நான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. ஒய்ஃப் எங்க அப்படின்ற மாதிரிலாம் வேலைக்காரங்க கிட்ட கேக்குறாரு. கமிஷனரோட ஒய்ஃபு கூட தான் வெளியே போனாங்க, போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுக்கிறாரு. இவருக்கு சில விசாரணை எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். அந்த விசாரணை எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே இவரோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்துதான் இவர் விசாரணை எல்லாம் பண்ணுவாரு. விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் ஒரு ஹோட்டலை பத்தி சொன்னாங்கல்ல, அந்த ஹோட்டல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்ட பார்த்து கேட்கிறாரு. அந்த ஹோட்டலை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார், அது கொஞ்சம் மோசமான ஹோட்டலு, ஏன்னா அந்த இடத்துல கன் எல்லாம் அவங்க சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நம்ம கமிஷனர் தான் ஒரு வாட்டி கையும் களவுமா புடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ சரிக்கு சமமா அவரை உட்கார வச்சுதான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இதனால அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. உங்க ஒய்ஃப் அடிக்கடி அந்த கமிஷனர் ஒய்ஃபு கூட சேர்ந்து வெளியெல்லாம் போறாங்க, அந்த கமிஷனர் ஒய்ஃப் நல்லவங்க கிடையாது சார், கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க உங்க ஒய்ஃபை சேர விடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு, அமைதியா மட்டும் இருக்காரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து குடிச்செல்லாம் முடிச்சிடுறாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வராரு. இன்னமும் ஒய்ஃப் வரலன்னு தெரிய வருது. இன்னும் கூட வரலையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோவும் படுக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. கமிஷனரோட ஒய்ஃப் நிறைய இடத்துக்கு கூட்டு போனாங்க, நேரம் போனதே தெரியல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. அவங்களோட வீட்டுக்கு வந்து தங்கலாம் சொல்றாங்க. நான் வேணா கொஞ்ச நாள் அவங்க வீட்டுக்கு போய் தங்கவா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. ஏன்னா அந்த கமிஷனரோட ஒய்ஃப் இவரையே செடியூஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. அவங்க கேரக்டர் எப்படின்றது இவருக்கும் நல்லா தெரியும். இவர் வேலைக்காரனா கூப்பிடுறாரு. கமிஷனர் ஒய்ஃபை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாரு. சார் அவங்க நல்ல லேடி இல்ல சார், ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த வேலைக்காரர் சொல்றாரு. ஒய்ஃபு கிட்ட நேரடியா நம்ம சொல்ல வேணாம், இவர் மூலியமா ஒய்ஃப் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்க நான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ ஷேவிங் பண்ணிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்றாரு. பார்த்தா எதிர யாருமே பேச மாட்டாங்க. மேற்கொண்டு இவரும் ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி போன் அடிக்குது. ஒய்ஃப் அட்டன் பண்றாங்க. ஒய்ஃப் கிட்ட யாரோ பேசிட்டு இருக்காங்க. போன்ல யாருன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. என் ஃப்ரெண்டு தான் திரும்பி கால் பண்ணிருக்கா, வரணும்ன்ற மாதிரிலாம் சொன்னா, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஏத்துக்கிறாரு. ஈரின் ஹோட்டல் பேரை சொன்னாங்கல்ல, ஹீரோ விசாரணை பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப நேரடியா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. இந்த பேர்ல ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தங்குனாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த மாதிரி பேர்ல யாருமே தங்கல அப்படின்ற மாதிரி ஹோட்டல்ல சேர்ந்தவங்களும் சொல்லிட்டாங்க. சோ ஒய்ஃப் பொய் சொல்லியிருக்கான்னு தெரியுது. இப்ப கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் வந்துட்டு போனதை தள்ளி இருந்து விஜய் கவனிச்சிருப்பாரு. இப்ப விஜய் இருக்கார்ல, ஈரனுக்கு வேக வேகமா கால் பண்ணிட்டாரு. உன் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்து விசாரணை எல்லாம் பண்ணிட்டு தான் போறான், அவன் கேட்டா அதுக்கேத்த மாதிரி சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பேர்ல இருந்து எல்லாமே பொய்யா தான் சொல்லியிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டோ வீட்டுக்கு வந்துடுறாரு.
ஆனா வந்த ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை கூட இவங்க கிட்ட அதை பத்தி கேட்க மாட்டாரு. சாப்பாடுலாம் ரெடியா அப்படின்ற மாதிரி நார்மலா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வேற ஒரு ஜோடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு ஜாலியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்க பாருன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு காட்டுறாரு. ஒரு ஜோடினா இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்ல பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்டைரக்டா நம்மளதான் அட்டாக் பண்றாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு புரியுது. ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஹீரோ எதையோ விட்டு வந்துடுறாரு போல. இப்ப ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அதுல ஒன்ன பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டைரியில இவங்களும் ஓபன் பண்ணி பார்த்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த டைரிக்குள்ள தான் ஒரு லெட்டர் இருக்கு. ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல ஒரு லெட்டர் வந்ததுல அந்த லெட்டர் தான் இருக்கு. அதை இவங்களும் படிக்கிறாங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உன்னோட ஒய்ஃப் எங்க போனா, உன்னோட ஒய்ஃப் மேல உனக்கு சந்தேகம் இல்லையான்ற மாதிரிலாம் அவன் எழுதியிருப்பான். இதெல்லாம் படிக்கிற இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு மேலேயும் ஹஸ்பண்ட் கிட்ட எதையும் மறைச்சிட்டு இருக்க கூடாது, ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப விஜய் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கடைக்கு கால் பண்றாங்க. பேசினவங்க உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. விஜய் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. விஜய் இல்லன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த சமயம் ஹீரோ வீட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. ஒய்ஃப் வீட்டுல இல்லன்றத வேலைக்காரர் சொல்றாரு. இந்த கடைக்கு போறதா தான் போன்ல பேசினாங்க, அங்க வேணா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் வேகமா அந்த கடை வாசலுக்கு வராரு. இவர் வாசலுக்கு வந்து நிக்கும் போதுதான் அவங்களும் அந்த கடையை விட்டு வெளியே வராங்க. ஹஸ்பண்ட் வந்ததை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்டோ வா கிளம்பலான்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்டோட காலில் விழுந்துடுறாங்க. நான் சத்தியமா எந்த தப்புமே பண்ணல, என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்ன நடந்தது என்கிட்ட தெளிவா சொல்லுன்னு கேக்குறாரு. இவங்களும் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த விஜய் கண்டிப்பா என்னோட ரூம்க்கு ஒரு நாள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருப்பாரு. அந்த ரூம்க்கு இவங்க வந்துடுறாங்க. அங்க நிறைய பழங்காலத்து பொருள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ரூம்குள்ள ஒரு பெரியவர் நுழைஞ்சிடுறாரு. கையில கன்னோட தான் நுழைஞ்சிருக்காரு. ரெண்டு பேருமே ட்ரெஸ்ஸை கழட்டுங்க, ஒழுங்கு மரியாதையா கழட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் தடுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. அந்த பெரியவர் மேல ஷூட் பண்ணி காட்டுறாரு. சைலன்சர் போட்டு தான் இந்த கன்னை வச்சிருக்கேன், ஒழுங்கு மரியாதையா கழட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. வேற ஆப்ஷனே இல்லாம ரெண்டு பேருமே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை இஷ்டத்துக்கு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த போட்டோ வச்சுதான் அவர் மிரட்டி இருப்பாரு. இதனால தான் ஒய்ஃபு கிட்ட நீயும் காசு தான்ற மாதிரி அவர் ரெண்டாவது வாட்டி கால் பண்ணிருப்பாரு. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட நகையெல்லாம் பெரட்டியிருப்பாங்க. இதுதான் என்னால தர முடியும் அப்படின்ற மாதிரி போய் தந்திருப்பாங்க. இதெல்லாம் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாம தான் நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனே கூட உன்னை நல்லா ஏமாத்திருக்கலாம், நீ என்கிட்ட முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி விஜயை பத்தி விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி கடைக்கு வந்து விசாரிக்கிறது. தெரியல சார், கொஞ்ச நாளா கடைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி ரூமை செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரூமை செக் பண்ணிட்டாரு. பார்த்தா பெரிய கண்ணுக்கு யூஸ் பண்ற புல்லட்லாம் அவன் வச்சிருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் டைரி எழுதுற பழக்கம் இருக்கு போல. அதுல நிறைய கான்டாக்ட் நம்பர்லாம் எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் இவர் கவனிச்சுக்கிறாரு. அதே மாதிரி அந்த விஜயோட போட்டோலாம் இவருக்கு கிடைச்சிருது. இந்த நபரை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் விசாரணை பண்றாரு. எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. ஒரு நபர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல வச்சுதான் அவனை அடிக்கடி பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி போட்டு வந்து நிக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டு வந்து காட்டுறாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அவன் இங்க வர வாய்ப்பு இருக்கு, வரும்போது அமைக்கிறலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவன் வர வரைக்கும் இங்கேயே இருப்போன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இருட்டுற டைம் கரெக்டா அவன் போட்ல வந்து இறங்குறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோவும் டீமும் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவன் இவங்களை ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்றான். ஆனா அது மிஸ் ஆயிருது. வேகமா போட் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வச்சு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவனை அடிச்சு லாக் பண்ணிடுறாரு. உன் வீட்டுல எப்படா புல்லட் வந்துச்சு, இது வரைக்கும் நடந்த 3 கொலையை நீ தானே பண்ணன்னு கேக்குறாரு. சத்தியமா நான் பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி அதெல்லாம் விடு, எனக்கு லெட்டர் போட்டது நீ தானேன்னு கேக்குறாரு. நான் இல்லன்ற மாதிரி சொல்றான். வீட்ல இருந்து ஒரு டைரி எடுத்தாரு பாத்தீங்களா, அதுவும் அந்த லெட்டரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் பக்காவா மேட்ச் ஆகும். இவனை வேற வழி இல்லாம ஆமா நான் தான் போட்டேன்ற மாதிரி ஏத்துக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கமிஷனர் கோவப்பட்டு அடிக்கிறாரு. எதுக்காக இதை பண்ண, சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவன் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஷூட் பண்ணாம பாத்தீங்களா, அந்த ஷூட் பண்ண இடத்த போய் பார்க்கணுன்ற மாதிரி ஹீரோவும் ஒரு ஆபீசர் கூட பாக்குறதுக்காக வந்துடுறது. அது என்ன மாதிரியான புல்லட்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் கிட்ட கேக்குறாரு. அந்த ஆபீசரும் என்ன மாதிரியான புல்லட்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் திரும்பி விஜய் அவனோட ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் நகை தந்தாங்கல்ல, அதை இன்னும் விற்காம தான் அவன் இருக்கான். நீயும் அந்த பெரியவரும் கூட்டு கலவாணி தானே, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பெரியவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராரு. சார் உண்மையை சொல்லிடுறேன், அந்த பெரியவரும் நானும் கூட்டு கலவாணி தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் வச்சிருக்க டைரியில கமிஷனர் நம்பரை எழுதி வச்சிருப்பான். கமிஷனர் நம்பரை எதுக்காக எழுதி வச்சிருக்க, அவருக்கும் உனக்கும் பழக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறது. அவருக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் கிடையாது, நிறைய பெரிய ஆளுங்களோட நம்பரை டைரியில எழுதி வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி கிளம்பு, வேற ஒரு இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு இடத்த சொல்லிட்டான்ல, அந்த பெரியவர் அமுக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு.
பெரியவர் தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க லாக் பண்ணிடுறாங்க. அந்த போட்டோஸ்லாம் எங்கன்னு கேக்குறாரு. சார் அந்த கேமரால நான் பிலிம் கூட போடல, எந்த போட்டோஸும் எடுக்கல சார். இந்த மாதிரிலாம் பாவலா கட்டு, உனக்கு காசு தரேன்னு சொன்னா அதுக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர் அழுதுட்டு இருக்காரு. இவனும் ஆமா நான் தான் காசு கொடுத்து பண்ண வச்சேன்னு சொல்றான். அசிஸ்டன்ட்ட இவன் தான் கொலை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, இவன் ஹெல்ப் தான் பண்ணிருக்கான். கொலை யாரு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு கமிஷனர் மேல தான் டவுட் இருக்கும். கமிஷனர் பெஸ்ட் ஷூட்டர் அப்படின்ற மாதிரி அவார்டு வாங்கியிருப்பாரு. அந்த அவார்டை இவர் கவனிச்சிருப்பாரு. அதே சமயம் கமிஷனர் அந்த ஹோட்டல்ல ரைடு பண்ணி தான் நிறைய கன்னை கைப்பற்றி இருப்பாரு. அந்த கன்னை வச்சுதான் ஷூட் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். விஜயை வச்சு கமிஷனர் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கல, அது கடைசியா பண்ண வேண்டியதா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரன்னிங்ல இருக்கும் போதே விஜய் யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப விஜய்க்கு ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் அந்த இடத்துல வச்சு தந்துட்டு இருக்காங்க. நீ யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அவனே உன்னை கொல்றதுக்கு ட்ரை பண்றான், இப்பயாவது அது யாருன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப கூட விஜய் இருக்கான் பாத்தீங்களா, எதையுமே சொல்ல மாட்டான். ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த விஜய பாக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்களாம் வெளியே இருங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. அப்படி வந்தவரோட மொழி லைட்டா சேஞ்ச் ஆகுது. ஒரு தலகாணி எடுத்துக்கிறாரு. அதை வச்சு அவனோட கதையை முடிக்கணும்னு நெரிக்கிறதுக்காக வர்றாரு. ஆனா அங்க இருக்கவன் சடனா இவர் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன அட்டாக் பண்றான் அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. அந்த இடத்துல விஜய் இருக்க மாட்டான், நம்ம ஹீரோ தான் இருக்காரு. இதை பாக்குற கமிஷனருமே ஷாக் ஆயிடுறாரு. நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. கமிஷனர் மேற்கொண்டு எதுவுமே பேசாம சைலண்டா கிளம்பிடுறாரு. அவர் உன்னை கொல்றதுக்கே துணிஞ்சிட்டாரு, இப்பயாவது உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட கேட்கிறாரு. இதுக்கப்புறமா மறைக்க வேணாம், சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் யோசிக்கிறான். நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். விஜய் இருக்கான் பாத்தீங்களா, சில ஆட்கள் கூட சேர்ந்து கன்னை சப்ளை பண்ற பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த ஹோட்டல்ல வச்சுதான் இந்த பிசினஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். கமிஷனருக்கு இந்த தகவல் கிடைச்சிரும். அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிடிச்சிருவாரு. ஆனா இவனை மட்டும் விட்டு வச்சிருப்பாரு. உன்னை விட்டு வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ வேற விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவனும் அவருக்கு ஹெல்ப் பண்ற வேலையெல்லாம் பண்ணிருப்பான். இந்த சமயம் கமிஷனரும் ஈரினை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஈரின் ஷாக் ஆகுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்ற மாதிரி ஏறி இவர் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கமிஷனர் ஸ்டேஷன்ல உட்காந்து இருக்காரு. ஹீரோவும் அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. கமிஷனர் இருக்காருல, உன் ஒய்ஃபை இப்ப நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோவுமே ஷாக் ஆகுறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்ற மாதிரி திரும்பி கோவமா கேட்கிறாரு. என் கஷ்டத்தை உனக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் விஜய் வச்சு வாங்கிட்டு ஒரு பிளே பண்ணன்னு சொல்லிட்டாரு. விஜய் லெட்டர் போட்டான் பாத்தீங்களா, வேணும்ட்டே ஈரின் மேல ஹீரோக்கு டவுட் வர வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் பிளான் பண்ணி பண்ணிருப்பாரு. உன் ஒய்ஃபை சீட் பண்றாளோன்னு நினைக்கும் போது நீ எவ்வளவு ஃபீல் பண்ண, இத்தனைக்கும் உன்னோட ஒய்ஃப் எந்த தப்புமே பண்ணல. ஆனா என்னோட ஒய்ஃப் நிறைய தப்பு பண்ணிருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியும். தெரிய வரும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் ஒய்ஃப் யார் கூட எல்லாம் அஃபேர்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வழியை புரிய வைக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் அவங்களோட ஒய்ஃபுங்க எல்லாம் குறி வச்சு சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோ இருக்காருல, உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைனா டைவர்ஸ் பண்ணுங்க, அதை விட்டுட்டு எதுக்காக சம்பந்தமே இல்லாம அப்பாவி பெண்களை கொல்றீங்கன்னு கேக்குறாரு. இது வரைக்கும் 3 பேரோட ஒய்ஃபை சாவடிச்சிட்டேன், மீதி ஒருத்தனோட ஒய்ஃபை மட்டும் தான் சாவடிக்கணும், அதையும் பண்ணிட்டேன்னா என்னோட வேலை முடிஞ்சிரும், அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. உன் ஒய்ஃப் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கா, அதை மறந்துடாத, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த வேலைக்காரரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இப்ப ஈரினோட துணியெல்லாம் நாயை ஸ்மெல் பண்ண வைக்கிறாரு. ஸ்மெல் பண்ண நாய் இருக்கு பாத்தீங்களா, வேகமா ஒரு இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. போட் எல்லாம் வந்து நிக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நாய் கூட்டு வந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் போட்டுக்குள்ளதான் போய் நின்னுட்டு இருக்கு. சோ இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறாரு. எங்க கூட்டு போன சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவன் சொல்லாம சண்டைக்கு வரான். ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணி கேக்குறாரு. கமிஷனர் தான் அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த சைட்ல தான் அவரோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். இப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி போலீஸ் ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. கமிஷனர் தப்பானவர்னு ஹீரோ சொல்லி தான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ எதுக்காக சார் இத்தனை பேரை வர வச்சீங்க, நம்ம உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணா என்னோட ஒய்ஃபோட கதையை அவன் முடிச்சிருவான், இதெல்லாம் வேணாம், நானே இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா சீனியர் கேட்க மாட்டாரு. இப்ப உள்ள போற மாதிரி பிளான்லாம் வச்சிருப்பாரு. ஆட்களும் மறைஞ்சு உள்ள போலாம் நினைக்கிறாங்க. ஆனா மேல அவர் வசதியா இருக்காருல, உள்ள நுழைய ட்ரை பண்ணவங்கள ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, சார் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, அவர் வசதியா இருக்கிறதுனால எல்லாரையும் ஷூட் பண்ணுவாரு, அதை மீறியும் போக ட்ரை பண்ண என்னோட ஒய்ஃபை சாவடிச்சிருவாரு, நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால ஆட்கள்லாம் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஈரினும் கதவை தரங்கன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. கமிஷனர் ஒய்ஃப் அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எல்லாம் ஒன்னால் தான் வந்தது அப்படின்ற மாதிரி கமிஷனரும் கமிஷனர் ஒய்ஃபு கிட்ட கோவமா பேசுறாரு. உன் பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் மொத நபருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா எதிர் சைடு அவர் இருக்கார்ல, உன்கிட்ட பேசவே நான் விரும்பல, என் ஒய்ஃப் போயிட்டா, என் பொண்ணு இதுக்கப்புறம் நான் தான் பாத்துக்கணும், முதல்ல காலை வையின்ற மாதிரி அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. அவங்க போன்ல தான் பேசிட்டு இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. வெளிய இருந்து லைனை ஒட்டி கேட்கிற மாதிரி எடுக்கலாம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹீரோவும் லைன் எடுத்து ஒட்டுலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஸ்டேட்ல இருக்க ஒருத்தன் கூட அஃபேர்ல இருக்கல்ல, அவனுக்கு கால் பண்ணி பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஃபெஸ்டிவலுக்காக அந்த ஊருக்கு வரப்போறேன், உன்னை பாக்குறதுக்காக வரவான்ற மாதிரி அந்த நபர் கேட்கிறாரு. இவங்க பேசுறதுக்கு வரதுக்குள்ள ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, தடுத்துடுறாரு. இவ்வளவு நாள் இவங்க பண்ணதை மனசுல வச்சு கோவப்பட்டு இவங்களை காலி பண்ணிடுறாரு. இப்ப கதவை திறந்து ஈரின் அங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. இவரோட கார் எடுத்து தான் இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ பின்னாடி கார்ல மறைஞ்ச மாதிரி உட்காந்து இருக்காருல, இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேற ஸ்டேட்ல இருந்து ஒருத்தன் வரப்போறான் பாத்தீங்களா, அவன் கதையை முடிக்கிறதுக்காக தான் கமிஷனர் வந்திருக்காரு. இப்ப பிளைட்டும் வந்து இறங்கிருது. ஏர்போர்ட்டை விட்டு அந்த நபர் வெளியே வராரு. ஒரு காரை பிடிச்சி இங்க இருந்து கிளம்புறாரு. அவனுக்கு தெரியாம இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு தெரியாம ஹீரோ இருக்கார்ல, இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பெரிய லெவல்ல இந்த ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. இங்க வச்சு கதையை முடிக்கிறது தான் கமிஷனரோட பிளானா இருக்கும். ஹீரோவும் கமிஷனர் எங்க அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு உச்சியில இருந்து அந்த நபரை குறி பார்த்துட்டு இருக்காரு. அவர் உச்சியில தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ மேல தேடிட்டு இருக்காரு. கமிஷனர் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப மேல வந்து கமிஷனர் கூட சண்டை போடுறாரு. இந்த சண்டையில கையில இருக்க ஸ்னைப்பர் கீழே விழுந்துரும். இருந்தாலும் கமிஷனர் வேற ஒரு சின்ன கன் வச்சிருப்பாரு. அந்த கன்னை வச்சு ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா ஈரனை என்கிட்ட அனுப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஈரனை கூப்பிட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப கமிஷனர் இருக்கார்ல, ஒரு போட்ல ஈரனை கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஹீரோமா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கமிஷனர் வேற ஒரு பெரிய போட்டுக்கு போறதுக்காக தான் இப்படி வந்துட்டு இருக்காரு. அந்த பெரிய போட்ல நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. அதுலதான் அந்த நபரோட ஒய்ஃபும் டிராவல் பண்றாங்க. அவங்க கதையை முடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு வேகமா வந்திருக்காரு. அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கமிஷனர் கூட சண்டைலாம் போடுறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடியோட உயிரை காப்பாத்திடுறாரு. அதே மாதிரி கமிஷனரை இந்த இடத்துல ஹீரோ லாக் பண்ணிடுறாரு. இப்ப தகவல் கொடுத்ததுனால எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க கமிஷனர் பண்ண தப்புக்காக கமிஷனர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஹீரோவும் நல்லபடியா இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாரு. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.